திரையுலகில் இரு பெரும் ஜாம்பவான்களாக அறியப்படுபவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன். இவர்கள் இருவரும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றாக இணைந்து நடித்திருந்தாலும் கடந்த 47 ஆண்டுகளாக ஒரு படத்தில் கூட இணைந்து நடிக்காமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கும் படம் பாலிவுட்டில் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது. அவர்கள் சந்தோஷமாக தனித்தனியாக நடித்து வந்த போதிலும் மீண்டும் பழையபடி சேர்ந்து ஒரு படம் நடிக்க கூடாதா என்று ரசிகர்கள் ஆண்டு கணக்கில் கேட்டு வந்தார்கள். இந்த நிலையில் 47 ஆண்டுகள் கழித்து ரசிகர்களின் கோரிக்கையை நிறைவேறுகிறது. ரஜினியை வைத்து ஜெயிலர் என்கிற மாஸ் ஹிட் படத்தை இயக்கிய நெல்சன் திலீப் குமார் தான் இந்த பிரம்மாண்ட படத்தை இயக்க உள்ளாராம். இப்படத்தின் அறிவிப்பு வீடியோவையும் தயார் செய்திருக்கிறது படக்குழு. அதில் ரஜினி கமல் இருவரும் விண்டேஜ் கார் ஒன்றில் ஒன்றாக பலம் வருவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் தற்பொழுது ஜெயிலர் 2 திரைப்படம் தயாராகி வருகிறது. படத்தையும் நெல்சன் தான் இயக்கியுள்ளார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள அப்படம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் திரைக்கு வரவுள்ளது. இது தவிர கமலஹாசன் தயாரிப்பில் ஒரு படத்திலும் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் ரஜினி. தலைவர் 173 என தற்காலிகமாக அழைக்கப்படுகிறது. அப்படத்தின் படப்பிடிப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இரு படங்கள் முடித்த பின்னர் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும். தற்பொழுது தலைவர் 174 படத்தின் பிரமோ வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இது பல சாதனைகளையும் தகர்த்து வருகிறது.